Hi friends, welcome back to our Techivings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம YouTube சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் பற்றின டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை பை சான்ஸ் நீங்கள் இந்த வீடியோ தான் டைரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இதை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் ஆஃப் அதில் நான் வேரியபிள்ஸ்னால் என்ன டேட்டா டைப்ஸ்னால் என்னங்கிற கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பற்றின டீட்டெயில்ஸ் புரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், ப்ரிமிட்டிவ் அண்ட் தென் நான் ப்ரிமிட்டிவ். அந்த ப்ரிமிட்டிவில் நம்மளுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன், இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், பூலியன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் நான் ப்ரிமிட்டிவ்ஸில் அரே, ஸ்ட்ரிங், கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவில் இன்டீஜர்னு நம்ம சொன்னதுக்கப்புறமா ஏன் இன்டீஜரில் இத்தனை டிவிஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சாங் ஆர் ஒரு ஃபில்ம் ஒரு இமேஜ் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். சில பேருக்கு குவாலிட்டி ஹையாக இருக்கணும், எனக்கு ஹச்டி பிரிண்டில் தான் வேணும், அந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஆர்எல் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிறதுலே எதோட எம்பி கம்மியாக இருக்கோ அந்த சாங்ஸ் தான் போய் டவுன்லோட் பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபார் ஹியரிங்க்கு தானே. தட் மீன்ஸ் MP3 மியூசிக்காக இருக்குது, எனக்கு கம்மியான எம்பியில் இருக்கிறதே போதும், எதுக்கு தேவையில்லாமல் அது எனக்கு ஸ்டோரேஜை கவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வேஸ்ட்டாக தேவையில்லாமல் ஃபோன்லாம் ஹேங் ஆகும், லேப்டாப் ஹேங் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்குற டேட்டாக்கு தகுந்த மாதிரி ரேம் என்ன பண்ணணும்னா இதுக்கு இவ்வளோ ஸ்பேசஸ் போதும், இதுக்கு இவ்வளோ ஸ்பேசஸ் போதும்னா அதுவே என்ன பண்ணிக்கணும்னா டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுக்குற டேட்டா ஜஸ்ட் ஃபார் ஒரு 10ன்னு வைங்களேன், ஆர்எல்ஸ் ஒரு நேம் கொடுக்குறேன்னு வைங்களேன், இதுக்கு இவ்வளோ ஸ்பேசஸ் போதும் அப்படின்னு சொல்லி அதுவே டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸில் கொண்டு போய் ரேம் நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்படி தான் நாம் கொடுக்குற வேரியபிளோட வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்ட்டா நம்ம ஒரு ப்ரோக்ராமை டேட்டா டைப்ஸை வச்சு எப்படி அவுட்புட் கொண்டு வருது. தட் மீன்ஸ் இன்டீஜராக இருந்தால் அதோட அவுட்புட் எப்படி வரப்போகுது, ஃப்ளோட்டாக இருந்தால் அதோட அவுட்புட் எப்படி வரப்போகுது, ஸ்ட்ரிங்காக இருந்தால் எப்படி வரும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ப்ரோக்ராம் வைஸாக பார்க்கலாம். வாங்க நம்ம எக்லிப்ஸ் மூலமாக எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நேற்று வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், ஜஸ்ட்டு ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்து அதை எப்படி நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இன்ட்டில் ஏன்னு ஒரு வேரியபிளை கொடுத்து அதுக்கு அசைனேஷன் பண்ணுற மாதிரியான வேல்யூ நான் 10ன்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணி அவுட்புட் கொண்டு காமிச்சேன். ஓகேவா? ஜஸ்ட் என்ன அவுட்புட் வந்தது, நம்மளுக்கு 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்தது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்டீஜர் அப்படின்ல இன்ட்டு அப்படின்ட்டு, அதாவது இன்டீஜரில் 4 டைப்பாக நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற வேல்யூக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணிக்கிறோம், ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி தான் இப்போ இன்ட்டு அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஒரு மீடியம் லெவல் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹைப்பும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது, ஒரு மீடியம் லெவல் ஆஃப் நம்பர்ஸை நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டாண்டர்டாக நம்ம இன்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்டில் நான் என்ன மாதிரி நம்பர்ஸ் கொடுப்பேன்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஹோல் நம்பர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு வேளை பை சான்ஸ் நான் இன்ட்டில் 10.51 கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ 10.5ங்கிறது என்ன வேல்யூ நம்மளுக்கு, அதுவே எரர் காட்டுது. இப்போ 10.5ங்கிறது நம்மளுக்கு என்ன வேல்யூ, டெசிமல் வேல்யூ. ஸோ இப்போ நான் ரன் கொடுக்குறேன்னு வைங்களேன், என்ன கேட்குது அப்படின்னா இது டேட்டா டைப்ஸ் தப்பு, ஸோ எரர் காட்டுது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகிடுதுன்னா ஜாவா அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் அந்தந்த டேட்டா டைப்ஸில் அந்தந்த வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும், ஹோல் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம இன்ட்டில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃப்ளோட் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃப்ளோட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் சேவ் பண்ண போகிறேன் 10.5ன்னு. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃப்ளோட்டில் வேல்யூஸ் சேவ் பண்ணும்போது எண்ட் ஆஃப் சஃபிக்ஸில் நீங்கள் எஃப்னு சேர்க்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது ஃப்ளோட் வேல்யூங்கிறத நம்மளுக்கு ஜாவாக்கு நம்ம சொல்கிறோம். நான் ஃப்ளோட் வேல்யூவை, தட் மீன்ஸ் நான் டெசிமல் வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்னு மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ போயிட்டு நம்ம ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டெசிமல் நம்பர் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ அந்தந்த டேட்டா டைப்ஸ் நம்ம கொடுக்குற வேல்யூ அந்தந்த டேட்டா டைப்ஸில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும்.
ஓகே. அதுக்கப்புறம் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேரக்டர் இருந்தது இல்லையா? ஸோ கேர் அப்படின்னு கொடுத்துட்டு, இங்கே ஏதாவது ஒன்று நேம் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் நம்ம கேரக்டர் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஏதாவது வந்து சேவிங்க்கு வேறு ஏதாவது நம்பருக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் சேவ் பண்ண போகிறேன். ஸோ லெட்டர் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்பர்ஸ்னால் நீங்கள் வந்து அதை டேரெக்டாக நம்பராக கொடுத்துலாம். இப்போ ஒரு லெட்டர் ஆர்எல்ஸ் ஒரு வேர்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் கொடுக்க போகிறீங்கன்னா அதை ஒரு சிங்கிள் கோட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். திஸ் இஸ் ஃபார்மேட். ஸோ நீங்கள் சிங்கிள் கோட்டில் கொடுத்துட்டு இப்போ அவுட்புட்டில் நம்ம என்ன வாங்க போகிறோம், அந்த கேரக்டர் வாங்க போகிறோம். ஸோ அந்த நேம் கொடுத்து நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த லெட்டர் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் இருக்குது. இப்போ கேர் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கும் இதில் பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். தட் மீன்ஸ் கம்பைன் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்கை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும் ஸ்ட்ரிங்கில். ஸோ ஸ்ட்ரிங்கில் நான் டேக்கி இல்லை வந்து என்ன பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சிங்கிள் கேரக்டராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் லெட்டர். ஸோ என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து இதில் ஏதாவது வந்து வாங்கிக்கலாம் அவுட்புட்டாக. ஸோ நான் இப்போ வந்து பாருங்கள், ஸோ அவுட்புட் வந்தாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு, கேரக்டர் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து என்ன டேட்டா டைப்புன்னு பார்த்தீங்கன்னா பூலியன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பூலியன் டேட்டா டைப்ஸ் வந்து என்ன டிசைட் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, கண்டிஷ்னலாக வந்து டிசைட் பண்ணும். தட் மீன்ஸ் வந்து என்னன்னு சொல்லணும்னா கரெக்டாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இல்லைனா இருக்கா இல்லையா, இது கரெக்டாக இது கரெக்டாக, அந்த மாதிரி கண்டிஷ்னலாக வந்து இப்போ பாஸ் ஆர் ஃபெயில்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ கண்டிஷ்னலாக செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பூலியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பூலியன்ஸில் ஒன்லி என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ட்ரூன்னு கொடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் அவுட்புட் என்ன வருதுன்ட்டு. பாருங்கள், ட்ரூன்னு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிஷனல் செக் பண்ணுற எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம், பூலியனில் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமைனிங்காக இருக்க டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டைப்ஸில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் அரேஸ், கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஜாவா வந்து படிக்கும்போது தான் உங்களுக்கு இதை பற்றிலாம் நாலேஜ்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதனால இப்போதைக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய நம்ம வந்து ப்ரோக்ராமில் ஆஃபன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டா டைப்ஸும் பார்த்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாவாவை ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக லேர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக எடுத்து படிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ்லாம் நாங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு பேட்ச் புக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹெச்ஆர் நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு உங்களோட பேட்ச் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் என்கொயரி ஆல்சோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடான டுட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்ட்டா நீங்கள் வந்து டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.